சொன்னாங்க இங்கதானே போறாங்க 3 பேர் தானே എനിക്ക് മയക്കമോ சிவகாம சுந்தரியே அபிராம வல்லி சிவனோடு ஆடு காடியே அம்மா சிரித்தாடி நீ வந்திடமா அம்மம்மா சிரித்தாடி நீ வந்திடமா சிவகாம சுந்தரியே அபிராம வல்லி சிவனோடு ஆடு காடியே அம்மா நீ வந்திடமா அம்மம்மா சீசாடி வந்திடமா அங்காளி வந்துட்டா கணிக்குடு ஆக்கி வச்ச கூறு உனக்கு கனியே என் மக கிட்ட கொடு என் மக மனக்கரையோட பல குழப்பத்துல உள்ள அண்ணா அம்மா கனிய என் மக கையில கொடு என் மக என் காலுக்கடியில வை என் மகளே பல குழப்பத்திலும் பல சூழ்நிலை உள்ள ஒன்றும் நடக்காதாலும் நல்லபடியாக நடக்கும் என்று கூறி கனி கொடு கனிய ஆடையில ஏற்றி வச்சுட்டு ஆடையில இருக்க கனிய 3வது நாள் அகற்றிடு அல்ல என்றால் நீ இன்று அகட்டிவிடு அக்கனிய பிறகுதான் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறதுதான் உன் இல்லத்தை ஆட்டி படிச்சு கொண்டிருக்கு என் மக வந்தா அவளுக்கு தீர்வு கொடுத்துருவனுக்கு தான் என் மகளை அந்த மண்ணுக்கு வரக்கூடாதுன்னு உன்னை இந்த மண்ணுக்கு வர விடாம பண்ணா என் மக அங்க வரமாட்டால அதனால உன்னை வர விடாம உன் மேல வெறுப்பார அது நாடகம் நட்டுது ரொம்ப கஷ்டமா அது என்றால் ஒன்றும் அல்ல அது உன் தாயால் வந்து சேர்ந்தது அது நீ சற்றதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் வேறு வழி அல்ல என் மகள் இப்போது அந்த மண்ணுக்கு வர இயலாது விலகுதா அவள் வந்து அந்த மண்ணை சேரும் வரைக்கும் நீ அனுபவித்துதான் ஏண்டி என் மண்ணுக்கே நீ வரவிடாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்படும் அது அந்த அளவுக்கு அங்க உக்குரம் கொண்டு நிக்குது உனக்கு தள்ள வச்சு விலகுதா என் மாலை அணிய விடாம அது நாள் தள்ள வைக்கும் உனக்கு உதிரமா அதிகமா போகும் இந்த மாதம் விலகுதா நீ தரை விட்டு எழுந்துக்க முடியாத அளவுக்கு வலி கொண்டு நீ தரையில் துடிப்பாய் உன் மண்ணுக்குள்ள பல சோதனைகள் நடக்கும் அது போல் உள்ளோம் என்றுதான் நான் கூறினேன் விலகுதான் அது அவ்விடத்தில் அது போல் பலமாக உள்ளது அது
அதை செஞ்சா முடியும். சரிம்மா, சென்று வா. ஒன்றும் இல்லை, வந்துடுவீங்க. அப்போ வந்து எதனாலும் ஒன்றும் இல்லை, அம்மான்னு சொல்லுங்க, வந்துடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முன்பு என் மாலை அணிந்து கசல் அவளை. அஞ்சிரம்மா. விலகுதா? எனக்கு உதிரம் குறையல்ல. அணிந்து வைத்து விட்டு 3வது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. நீ மஞ்சள் தண்ணீர் முழுவதுமாக முங்கி எழுந்து வர சொல். சரிம்மா. 3 கடல் தண்ணியை அதில் ஊற்றி நீ சாணம் பண்ணி வா. தீட்சாகப்பட்டது ஒன்றும் அல்ல. விலகுதா? என் மாலைக்கு ஒன்றும் அல்ல எடி. உதிரம் நீ தள்ளி வைத்தால் சூழ்நிலையங்கள் வேறு. இது அணிந்து கொண்டால் உனக்கு எந்த வழியும் அங்கு ஏற்படாது. சரிம்மா. நான் இருக்கும் இடத்தில் என் மாலை இருந்து உன்னை காற்று கொடுக்கும். சரிம்மா. இன்னும் ரொம்ப பிரச்சனை இதம்மா எனக்கு. நான் தான் கூறினேன் அல்லவா? நான் அன்றே கூறினேன்னா அல்லையா? இதை விட சூழ்நிலை நான் அன்று என் அக்னி மேல் வாக்கு கொடுத்து கூறியிருக்கேனடி. என் வாக்கு பொய்யாகாது. விலகுதா? சரிம்மா. எனக்கு எனக்கு நாக்கு 2 இருந்தாலும் வாக்கு ஒண்ணுதான். என் வாக்கு தடைப்பரலாது. அந்த மண்ணுக்குள்ள அது உகரம் கொண்ட அந்த மங்கை உள்ளது. அது பல இல்லறத்தை அழித்து வந்தது. இன்று உன் மண்ணுக்கு வந்து நிற்கிறது. ஆனால் உன் மண்ணில் இருந்தது விலகி நின்று வாழ்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சேர அவ்விடத்தில் வாய்ப்பல்ல. ஆனாலும் இவள் அந்த மண்ணில் இருக்கனால அது வந்து சேர வாய்ப்புள்ளது. இருவரும் ஒன்றாக சேர்ந்தாருன்னா உன் கயிற்றில் இருக்கிறது. அது உனக்கே அறியாமல் அது காணாதாக போகிவிடும். நான் கூறிவிட்டேன். நடப்பது என்னவென்று நான் கூறிவிட்டேன். நான் நடப்பது என்னவென்று கூறிவிட்டேன். இதுக்கு அப்பாற்பட்டு நீ முன் முயற்சி கொண்டு நீ முன் சேர்வதோ பின் சேர்வதோ உன் செயல். இல்லம்மா, நான் போட்டுக்கிறேம்மா. இக்கனியை உன் பாதுகாப்புக்கு உன் கையிலேயே வைத்துக்கொள். நீ எவ்விடம் போனாலும் இக்கனியை அழைத்து போ. அவ்விடத்தில் இருக்கும் கனியை என் மாலை அணிவதற்கு வருவதற்கு முன்னே அந்த பழத்தை விரயமாக்கி விடு. சென்று வா. நீ சுதாசனமாக இருக்க வேண்டும். அந்த மண்ணில் பல வம்பு. நீ எவ்விடத்தில் செல்லினாலும் உன்னை நாடி வரும். உன் இல்லறத்தை தேடி வரும். பல சூழ்நிலை தேடி வரும். அதனால் சுதாசனமாக இருக்க வேண்டும். இப்போது நன்றாக இருக்கிறேன் என்று வந்த சம்பவம் இப்போ வேறு விதமா மாறி வந்தது. வந்துதா இல்லையா உன் இல்லறத்தில்? அறிந்து கொள். ஆம் அல்லையா? அழைத்து செல்வேன் என்று கூறினவன் இப்போது அழைத்து செல்ல முடியாது என்ற வார்த்தை கூறினாரா அல்லையா? இன்னும் விகண்டாவாதமான சொல்லெல்லாம் அவன் மண்ணில் வரும். அதனால் சுதாசனமாக இருந்து கொள். சென்று வா. நன்றாக உள்ள உன் கையில் இருக்கும் கனியை விரயமாக்கி விட்டு இக்கனியை உன் பாதுகாப்புக்கு வைத்துக்கொள். உன்னிடத்தில் இருக்கும் கனியை 3வது நாள் விரயமாக்கி விடு. இக்கனியை வைத்துக்கொள். இருவருமே என் சற்றி மாலையை அணிந்து கொள்ளுங்கள். சரிம்மா. நாங்கள் நாட்டியம் வந்து விடுறோமா? கேட்டு போடுங்க. இக்கனியை பொட்டிட்டு உன் மண்ணில் வைத்துக் கொள்ளடி. எப்போதும் உனக்கு நான் துணையாக இருப்பேன். இக்கனியை இதை 2ஆய் வகுந்து அவ்விடத்தில் வைத்துக்கோ. இதை பொட்டிட்டு வைத்துக்கோ. வேலை மேல ஒரு பிரச்சனை என் கனியை அவன் அழைத்து செல்வானா? எடுத்துன்னு போவான். சிறு கனி கொடுமா. சின்னதாக கொடு. ரொம்ப சின்னதாக கொடு.
இக்கனியை என் பேரங்கிட்ட கொடுத்து அல்லை சின்னதா கொடுக்குது. இது சின்னது இல்லை இதுக்கு மேலே ஒரு சிறு சிறியம்மா எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லாம். அந்த கவர் ஒன்று பெரிய இருக்கும் இடத்தில் உள்ளதா என்று அறிந்து கொள் மகனே. அந்த கவர் எலுமிச்சு அம்மா தாங்க அந்த இது கவர் தாங்க. அது ஒரு சின்னூண்டு ஒன்று இருந்தது. ரொம்ப டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகிருந்தான் கம்பெனி எனக்கு சொல்ல மயக்க வச்சு இவ்விடத்தில் உள்ளது பார். கேட்டப்பாடம் இருக்கு. அது சின்னதா? சின்னதா ஒன்று இருந்தது. அதான் தாங்க தாங்க தாங்க. இக்கனியை அழைத்து சென்று 3வது நாள் இக்கனியை வைத்துக் கொண்டு என் மகளிடத்தில் உறவாட சொல். விலகுதா? அப்போது அந்த மண்ணில் என்ன நடப்பது என்பதை அவள் உகுத்துக் கொன்று அனைத்தும் கூறுவாள். அதுபடி நடந்தால் அவ்விடத்தில் எந்த சூழ்நிலையும் நடக்காது. விலகுதா? அதை சுமூகமாக நான் முடித்து தருகிறேன். ஆசன் என்ற பொண்ணு கிடைக்குமா ஸ்ரீ கணேஷுக்கு? அதை முயற்சி செய். விலகுதா? காலு பொண்ணுக்கு பேத்திக்கு சுருக்கு பிடிச்சிருந்தது காலு நல்ல கருதுனாங்க. அது இயற்கையாக வருகிறது. அதுக்கே நான் என்ன கூறுவது? கூறு. என் சாம்பலை அணிய சொல். சென்று வா. எப்போது அணிகிறாயோ அணிந்து கொள். இந்த மாதம் என் மகள் அதை அறிய மாட்டாள். ஆனால் என் பூக்குளில் இறங்கும் போது அவன் ஆடை போற்று நீ இறங்கியேர். விலகுதா? ஆனால் என் மகள் இப்போது என் மண்ணில் இந்த மாதம் எதையும் அறிய மாட்டாள். விலகுதா? சென்று வா. ரொம்ப வலிக்குதுமா. 3 நாளா என்னன்னு தெரியல. சாம்பிள் கை பிடிச்சி அந்த கால் தான் வலி இருப்பது, இந்த கால் அல்ல. இக்கனியை உன் கையில் எடுத்து என்னிடத்தில் கொடு. என் மீது ஓடுகிறது. நான் என்ன கூறுவது உங்களுக்கு? கூறு. இல்லத்தினால் ஒரு குறையும் அல்ல. விலகுதா? உன் மாங்கலிட்டவனை என் மண்ணில் முதல் அழைத்து நீ வந்தார் அல்லவா? நீ 3 முறை அவ்விடத்தில் அழைத்து அவனுக்கு நீ பலம் கொடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன். என் மண்ணில் நான் கூறிதானே நீ வாக்கு வாங்கி வந்தார். ஆனால் இம்முறை பல சிந்தனை பல யோசனையில் உள்ளதடி உனக்கு. கூறு. 3 முறை வந்துட்டு வரணுமா அந்த கோயிலுக்கு? மேல்மலையில் அவ்விடத்தில் தானே நான் வாக்கு வாங்கி கொடுத்தேன். அவ்விடத்தில் தானே அவனை அழைத்து கொடுத்தேன். அப்போது இந்த மண்ணில் அவன் என்னிடத்தில் வந்து அவன் காத்து கொண்டிருப்பான் அல்லவா?
நான் என்ன கூறுவது கூறு. இந்த மனுக்கு நீங்க வரணும். 3 மாசம் வந்து போனாதான் அவருக்கு பலம் கிடைக்கும்ன்றாங்க அம்மா. 3 வருடம் தொடர்ந்து அவனுக்கு அவ்விடத்தில் என் மண்ணில் கொடுக்க வேண்டும். அப்போது அவனை அசைக்கவோ சாய்க்கவோ யாரால் முடியாது. சரி போன்ல பேசினாங்கல்ல, சரி அது இதை நீ பொட்டிட்டு வைத்துக்கோ. உன் இல்லறத்தில் ஒரு குறையும் இல்லை, நன்றாக உள்ளது அந்த மண். சரி. உடம்பு சரி ஜுரம். அம்மா மேல பண்ணு. மெதுவா நல்லபடியா உட்காருங்க. நல்லா நல்லா பின்னாடி நன்றாக. ஆ. இப்போ அந்த வீடு கட்டலாங்க வரும். இது கட்டலாமா? என் மண்ணில் வந்து உன் மாங்கலிட்டவனை அழைத்து அந்த மண்ணில் அவன் கிட்ட வாக்கு வாங்கி நான் பலமாக இருப்பாயடா நீ என்று கேட்டுக்கொள். கேட்டுக்கொண்டு அப்பார் பற்றி நீ தொடங்கு. விலகுதா? எனக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த மண்ணில் அவன் வந்து வசிக்கும் இல்லறம், அதனால் அவனுக்கு விருப்பமா என்று அறிந்து கொள். விலகுதா? நான் எப்போதும் துணையாக இருப்பேன். அவ்விடத்தில் அவன் வந்து நிரந்தரமாக உள்ளோம், அதனால் அவனை அறிந்து கொள். சரிண்ணா. ஆமா. என் மகள் என் பூக்குளில் இறங்கி ஏறும்போது என் மகள் கனி அணிந்து இறங்குவார். விலகுதா? அக்கனியை தவறாமல் பெருகிக்க சொல். அக்கனி கிடைக்க ஆனால் குறையாக உள்ளோம், அதை யாரிடத்தில் சேர்வது என்பதை அறியாது. அதனால் முன்பு நின்று பின் தயங்காமல் அக்கனியை பெருகிக்க சொல். அக்கனியை பெருகி அவன் என்ன நினைத்து அதை பருகிறானோ அதுவே சாத்திகமாகும். சரி சரி புரிய வச்சிடறேன். விலகுதா? சரி. நான் நிலைநாட்டி தருகிறேன். அவனுடைய பக்கபலமாக அவன் சூழ்நிலையை மாற்றி அவனுக்கு ஒரு துணையாக நான் அமைத்து தருகிறேன். சரி வாங்கி அம்மா எடுக்கட்டுமா வாங்கி. அவனுக்கு தொழிலும் பிரச்சனையா இருக்குமா? அது அவ்விடத்தில் அல்ல. விலகுதா? அங்க சேருபவர் ஒரு போல் ஒரு நாளும் அல்ல. விலகுதா? புரியலமா? அவ்விடத்தில் நீ பணி செய்யும் இடத்தில் ஒரு நேரம் உன்னை அழைக்கிற மறுநேரம் உன்னை அழைக்க அவனுக்கு தயக்கம் உள்ளது. விலகுதா? இப்ப வேற இடம் மாத்துமா அந்த 5 நாள்? அதனால் குறை இல்லை. விலகுதா? மேஸ்திரி நான் கூறுவதை கேள். அவன் சரியல்ல என்றுதானே நான் உன்னை நகன்று நில் என்றேன். நகன்று நின்றாய் அல்லவா? குறை அல்ல. இப்ப நீங்க தள்ளிட்டீங்களா? விலகுதா? குறை அல்ல. சென்று வா. இதை சைடு எடுத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்விடம் ஒன்றும் அல்ல. நன்றாக உள்ளாய். நீ நினைத்தபடி நடக்கும். என் மண்ணில் அழித்து கடி. என் மண்ணில் அழிப்பது அனைவருக்குமே அது சற்று இரண்டாக பெருகும். விலகுதா? குறை இல்லை. நீ என் மாலை அணி. யார் வந்து இறங்கி வாங்கிக் கொள்கிறார்களோ வாங்கிக் கொள்கிட்டோம். விலகுதா? இவர்தான் வேணும் என்று நீ கட்டளை அளிக்காதே. யார் வந்து இறங்கினாலும் குறையில்லை என்று கூறு. உனக்கு பக்க பலமாக நான் வந்து இறங்குறேன். விலகுதா? உன் இல்லறத்தை காக்க நான் வந்து இறங்கி நான் வாங்கிக் கொள்கிறேனடி. நன்றாக உள்ளாய். சாந்தமாக இருந்தால் உன் மண்ணை காக்க இயலாது. விலகுதா? நான் வந்து இறங்கிறேன், குறை கொண்டு காது. என் மகள் என்னை அழைத்து அவள் விப்பேறு பாடுபட்டு அந்த மண்ணில் நிலைநாட்டி வைத்தாள். இப்பொழுது கண்ணீரம் கம்பளியோடு உள்ளார்.
ஏனென்றால் தீங்கு வந்து நிற்பதனால் அவரால் தடுக்கும் சக்தி அல்ல. ஆனால் இல்லறத்தை விட்டு வெளி நகரலை, இல்லத்துக்குள்ளதான் உள்ளார்கள். ஆனால் எவ்விடமும் உலாவ அவங்களுக்கு மனம் அல்ல, தடுக்கும் சக்தி அல்ல. அதை தான் கூறுகிறேன் அல்லவா. அதை சொல்வது என்னவென்று உனக்கு அறியவில்லை. சுதாசனமாக இருந்து கொள், உனக்கு ஆபத்து வந்து நேரப்போது என்று கூறுகிறார்கள். சென்று வா. உன் கையில் இருக்கும் பாதுகாப்பு கனியை விலகுதா, நீ அதுக்கு பயன்படுத்திக்கொள். இக்கனியை உனக்கு எந்த வலியும் ஏற்படக்கூடாது என்று இக்கனியை பருகிக்கொள். எப்போது உனக்கு நீ தள்ளுகிறதோ அன்று பருகிக்கொள். இது விளங்கவில்லை என்றால் என் மகளிடத்தில் இருந்து கொள், உனக்கு வலி ஏற்படாது. நான் வீட்டுக்கு போனது வந்து கௌரி சொல்லினே இருக்கணும். நிறைய நன்மை தானடி, விலகுதா. உன் கூட அவன் வந்து காணா இல்லையா என்று பல குழப்பத்தில் நீ இருந்தாய். ஆமா இல்லையா? உன் மாங்கலிட்டவனை மூச்சுக்கு முன்னுதடை நீ நினைத்து கொண்டு இருந்தாய். நாம் அவ்விடத்தில் எங்க அம்மா அழைத்து வைத்தார்களே, நான் அந்த மண்ணை விட்டு இவ்விடத்துக்கு வந்துட்டேனே, அவன் என் நம்ம கூட வந்திருக்கானா அல்லையா என்று தெரியலையே என்று நினைத்தாயா அல்லையா? அப்போது உனக்கு நான் பக்க பலமாக உள்ளனடி, நீ எங்கே இருந்தாலும் நான் இருப்பேன் என்று அவன் கூறுகிறான். நீ நினைக்கும் போதெல்லாம் நல்பதில் அவன் கூறினான். விலகுதா, குறையில்லை, உன் கூட தான் அவன் உள்ளான். உன்னை விட்டு கடுகளவும் அவன் நகர மாட்டான். ஆனால் நீ இப்போது புதுப்பிக்கும் இடத்தில் அவனுக்கு சம்மதமா என்று கேட்டு நீ சென்று கொள். விலகுதா, குறையில்லை, சென்று கூறு. அடிக்கடி சொல்லுமா, காலையில வெடிகாலமா சொல்லுது, பாப்பா சொல்லுது. விடியும் பொழுது கூறுவது நன்மைக்கு, அந்தி சாய்ந்து என் திருவிளக்கு ஏற்றும் போது கூறுவது நன்மைக்கு, இரவில் உறங்கும் போது நடு ஜாமத்துக்கு அப்புறப்பட்டு கூறினால் நன்மை அல்ல. ஆனால் என் திருவிளக்கு ஏற்றுவதற்கு முன்பு கூறினால் நன்மை, அதிகாலை கூறினால் நன்மை. விலகுதா, நடு ஜாமத்தில் கூறுவது நன்மை அல்ல. நடு ஜாமத்தில் கூற அல்ல, நான் தான் கூறுகிறத அல்ல. உனக்கு கூறுவது அதிகாலையும் நீ அந்தி சாய்ந்து நீ உன் பணி விட்டு வரும்போதும் கூறுகிறது நன்மைக்கு அறிகுறி. நீ குறை கொண்டுக்காதடா, மனம் கலங்காதடா, உனக்கு நன்மை பொறுக்கணும்டா என்று கூறுகிறது. விலகுதா, அதை பற்றி நீ குறை கொண்டு உனக்கு தீங்கு நடக்கும் போது என்று நினைத்தால் அது கூறும் போது நல்ல நேரத்தில் கூறாது, நடு ஜாமத்தில் கூறும். விலகுதா, அது இரண்டுமே அல்ல அந்த இல்லறத்தில். அதனால் குறை கொண்டு காரடா. எப்போதும் உனக்கு நான் துணையாக இருப்பேனடா. நீ அம்மா என்று நினைத்தால் உன் அடிவாசி நான் நிற்பேனடா. குறை கொண்டு காரு. அதுக்கு தானடா கூறுகிறேன், நான் உன் அடிவாசி நிற்பேன், நீ குறை கொண்டு காரடா. சென்று வா. என் மகள் உடல் முழுவதுமே வலி கொண்டு இருக்கிறதடா. அதனால் இக்கனியை இன்றே அவள் உடல் முழுவதுமாக துடைத்து என் முன்னே என் திருவளுக்கு அணைப்பதற்கு முன்பே விரயமாக்க விலகுதா, நான் வலியை போக்கித் தரேன். அவளுக்கு திரும்பும் இவ்விடத்தில் வலி உள்ளதடா, நான் போக்கித் தரேன். எவ்விடத்தில் வலி இருப்பதோ அவ்விடத்தில் அனைத்தும் துடைத்து என் முன்பு விரயமாக்க சொல்லடா. Hello.